period of 15 years இடையில ஒரு பெரிய கேப் பிகாஸ் ஆஃப் கோவிட் அண்ட் அதர் திங்ஸ். மதுரையில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம் பீரியட்ல எப்படி ஐடி ஈகோ சிஸ்டத்தை நம்ம பில்ட் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஓ கேட்கலையா? ஓகே. ஸோ ஒரு ஐடி ஈகோ சிஸ்டத்தை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் சிவராஜாவும் ஒரு 4-5 தடவை டிஸ்கஸ் பண்ணும்போது அன்னைக்கு இருந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் இன்னைக்கு ஒரு 10-20% ஆர் ஸ்டில் தேர் இன் சிடா. த 15 இயர்ஸ் ஜேர்னிங்கிறது இன்னைக்கு நினச்சி பார்த்தா அன்னைக்கு விளையாட்டா ஆரம்பித்த மாதிரி தான் இருக்குது. என்னென்னா அஸ்வின் தேசாயும் சிவராஜாவும் சொல்லுவாங்க, யார் சென்னை பெங்களூர் போனால் நீங்கள் இன்னும் மதுரையில் இருந்து என்ன பண்ணுறீங்க, நீங்களாம் இங்கே சென்னை வரணும் மும்பை வரணும் அப்படின்னு கேட்குறாங்க, ரொம்ப இதாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி தான் கேஷுவலாக ஒரு டிஸ்கஷன் இட் ஸ்டார்டட். அப்போ தான் நாங்கள் என்ன சொன்னோம்னா ஒரு 10-15 பேர் கூப்பிடுவோம். அன்னைக்கு வந்து கூகுளில் தேடி எங்கெங்கெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து நம்ம மதுரையில் இருக்குது அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, என்னங்க ஒரு 10-20 இருக்குமாங்க, அதை வச்சு எப்படிங்க ஒரு அசோசியேஷன் ரன் பண்ணுறது அப்படின்னு டிஸ்கஷன் வந்தது. பட் வென் வி சர்ச் வி வர் ஏபிள் டு கெட் நியர்லி 75-80 கம்பெனி நேம்ஸ். அதுக்கப்புறம் தான் வி இனிஷியேட்டட் அ மீட்டிங் அண்ட் தென் Shivaraja was the first founder president for SIDA and I was the second president for SIDA. ஸோ அந்த ஜேர்னியில் நிறைய பேர் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் லைக் சிவராஜா, அஸ்வின். இனிஷியல் பீரியடில் நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, ஐடி கம்பெனிஸ்க்கு எங்களுக்கு வந்தால் என்ன கிடைக்கும், சிடா என்ன கொடுக்கும், இங்கே இருந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, எல்லா ப்ரோக்ராமுக்கும் நாஸ்காம் ப்ரோக்ராம் எல்லாம் சென்னையில் தான் நடக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா எல்லாரும் சொல்லும்போது அது ஒன்று ஒன்றா வி ஸ்டார்டட் அட்ரஸிங். ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா நாஸ்காமில் மதுரையில் மீட்டிங் நடக்கும்போது Tier 2 சிட்டிஸில் கேலிக்கட் கொச்சினுக்கு அடுத்து மதுரையில் சிடா தான் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஆர்கனைசேஷன்னு எவ்ரிபடி டோல்ட். தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் சக்ஸஸ். அண்ட் கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் சிடா ஆப்ரேஷன்ஸில் இதுல எல்லாம் கொஞ்சம் கேப் வந்த உடனே இட் வாஸ் த நாஸ்காம் ஹூ கொஸ்டின்ட் அஸ், ஹூ செட் மதுரை மாதிரி சிட்டிக்கு ஐடி டெவலப் ஆகணும்னா சிடா ஷுட் பி தேர். ஸோ அந்த டைம் பீரியட்ல திருப்பி வி டுக் ஓவர் ஆல் அஸ் அ டீம் அண்ட் வி கேதர் டுகெதர் அஸ் ஒன். ஸோ இதுல வந்து எஜுகேஷன் சைட்லையும் சரி ஐடி கம்பெனிஸ்லையும் சரி ஐ வுட் அகெயின் ரெக்வஸ்ட் யூ ஆல் டு டேக் பார்ட் ஆக்டிவ்லி இன் ஃபார்மிங் SIDA in a bigger way so that இன்னைக்கு ஹோல் டே அட்ரஸ் பண்ணது கொஸ்டின்ஸ் கேட்டதெல்லாம் மதுரையில் இருக்கிற கஸ்டமர்ஸே மதுரை ஐடி கம்பெனிஸை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை ஒரு ட்ரஸ்ட் வர மாட்டேங்குது, இல்லை ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. இது எல்லாத்துக்குமே பிராண்டிங் இஸ் இம்பார்ட்டண்ட், ஷோகேசிங் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் SIDA இஸ் டூயிங் தட் ரைட்லி. அண்ட் லாஸ்ட் இயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா சிவா பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய லீட்ஸ் ஹவ் பீன் ஷேர்ட் வித் தி SIDA மெம்பர்ஸ் அண்ட் SIDA ஹேஸ் அ லாங் பிளான்ஸ் லைக் மலேசியாவுக்கு காமன் மார்க்கெட் செஷன்ஸ் ஏற்பாடு பண்ணலாமா. அண்ட் டுடே ஆல்சோ கோயிங் குளோபல் திங்க் பண்ணது காரணமே இந்த சினர்ஜி இது ஏற்பாடு பண்ணது காரணமே டச் கான்சுலேட் ஜெனரல் கூட்டு வந்தது காரணம் எல்லாமே என்னன்னா, வி ஹவ் டு டேக் மதுரை டு அ குளோபல் பொசிஷனிங் லெவலில் கொண்டு போயிட்டு யூரோப்லையும் யூஎஸ்லையும் நம்ம வி ஹவ் டு பொசிஷன் மதுரைங்கிறது தான். இது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் ஒரு ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 60+ கம்பெனிஸ் இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் ஒரு 100+ கம்பெனிஸ் இருந்தால் இது டெஃபினட்டாக நல்லாயிருக்கும்.
அண்ட் இது இன்னைக்கு இவ்வளோ கிராண்ட் சக்ஸஸாக வர்றதுக்கு ஹார்ட் ஒர்க் ஆஃப் கரண்ட் இசி டீம். ஐ கங்க்ராச்சுலேட் தம் அண்ட் அப்ரிஷியேட் தம் வெரி வெல். பிகாஸ் இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு, நிறைய சண்டைகள் இருக்கு, சண்டைக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்து it has been very successful and it is an emotional moment for all the SIDA ex-EC members or members to see a grand success of such things. So wish you all great success again in the future. Thank you. Thank you for all the participants for giving us a good moment. Thank you.